இங்க 80 வயசான ஒரு பாட்டி ஒருத்தங்கிட்ட ஸ்னைப்பர் ரைஃபிள விலைக்கு வாங்கி தூரத்துல இருந்த ஒரு பம்ப்கினை ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்றான். ஆனா பம்ப்கினோட மூக்குல போய் குண்டு உட்கார்ந்துருது. திரும்பவும் ஸ்கோப் செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஷூட் பண்றான். இந்த டைம் கரெக்டா பம்ப்கினோட நெத்தி பொட்டுல ஷூட் பண்ணிடுறான். உடனே அந்த பாட்டி ஒரு ஸ்பெஷல் புல்லட்டை லோட் பண்ணிட்டு ஷூட் பண்ணும்போது அந்த பம்ப்கின் அப்படியே சதுரிடுது. இப்பதான் இந்த ஸ்னைப்பர் ரைஃபிள் பெர்ஃபெக்டா இருக்குதுன்னு பாட்டி சந்தோஷப்படுறான். பாட்டி சந்தோஷப்படுறத பார்த்துட்டு ரைஃபிளை விற்க வந்தவன் சடனா அதோட ரேட்டை அதிகப்படுத்துறான். அதை கேட்டு கடுப்பான பாட்டி அவனை ஓட விட்டு அங்கேயே சுட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறமா அவளோட அடுத்த டார்கெட்டை ஷூட் பண்ண ரெடி ஆகுறான். ஆனா அது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. அதுக்காக அங்க இருந்த ஒரு வீட்டுக்கு போயிட்டு அகதி மாதிரி நடிச்சு அவங்க கிட்ட சாப்பாடு கேட்கிறான். அந்த லேடி பரிதாபப்பட்டு அவளை வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. உள்ள போனதும் அந்த லேடியை அடிச்சு மயக்கமடைய வச்சிடுறான். உடனே வேகமா மாடிக்கு போயிட்டு அங்க இருந்த விண்டோவை ஓபன் பண்றான். அங்க இருந்து பார்க்கும்போது டார்கெட் அவளுக்கு கிளியரா தெரியுது. உடனே அவளோட ஸ்னைப்பர் ரைஃபிளை எடுத்து டார்கெட்டை எய்ம் பண்றான். அப்போ சோல்ஜர்ஸ் அவனை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. உடனே அவன் கேர்ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி அவன் தலைய பார்த்து ஷூட் பண்றான். ஆனா திடீர்னு அவன் குனிஞ்சதால குண்டு மிஸ் ஆயிருது. உடனே திரும்பவும் புல்லட்டை ரீலோட் பண்றான். அப்போ சோல்ஜர்ஸ் அவனை பாதுகாத்து கூட்டிட்டு போறப்ப திரும்பவும் ஷூட் பண்றான். இந்த டைமும் மிஸ் ஆயிருது. உடனே சோல்ஜர்ஸ் அவ இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு அவளை ஷூட் பண்றாங்க. ஆனா அவ அங்க இருந்து தப்பிச்சு போயிருவான். கடைசியா ஒரு வழியா சோல்ஜர்ஸ் அவளை ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில சுத்தி வளைச்சிடுறாங்க. பல பேரை கொடூரமா கொலை பண்ணின குற்றத்துக்காக அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிடுறாங்க.